ஆத்மா வணக்கம். அன்பே சிவம் மனமே குரு. வணக்கம் சாமி. வணக்கம்பா. ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம் கேட்பா. ஒன்றும் இல்லை சாமி. யமன் ஒருத்தவங்க உயிரை பறிக்கிறாரு. சரி. ஆனால் பார்த்தீங்கன்னா யமன் மேலே பழி இல்லை. ஓ, பழி இல்லாமல் உயிர் எடுக்கிறாரு. ஆமாம். அது எப்படி? யமன் மேலே பழி கிடையாது. கேட்குறேன் எப்படின்னு. ஆமாம். ஒரு ஊரில் அந்த நேரம் ஒரு கிராமத்துக்கு வராங்க. அந்த நேரம் ஒரு வழிபக்கத்தில் ஒரு கிராமத்துக்கு வராங்க. வந்துருக்கும்போது ஒரு வெயிலாக இருக்குது. வெயிலாக இருக்கும்போது ஒரு மரத்து நிலையில் உட்காடுறாங்க. மரத்தில் உட்காந்துருக்கும்போது தண்ணி தாக இருக்குது ஒருத்தருக்கு. சரி, தண்ணி எடுத்து வர சொல்லிட்டு ஒரு 2 பேர் ஒருத்தர் உட்கார வச்சுட்டு அவர் தண்ணி எடுத்து வர போயிட்டார். தண்ணி தேடி வர போயிட்டார். உட்காந்து அசை தூங்கிட்டார். அசை தூங்கினோடனே மரத்து மேலே இருந்த ஒரு அம்பு காற்று அடிச்சுது. அந்த காற்று அடிச்சதுல அந்த அம்பு அவர் மேலே விழுந்து செத்துட்டார். உடனே ஒரு வேடம் அங்கேருந்து வந்தான். என்னடா அது யாரோ செத்து கிடக்குறாங்கன்னு சொல்லிட்டு வேடம் பார்க்கல. பள்ளி வேடம் மேலே போயிடுச்சு. அவர் தண்ணி எடுத்து வந்துட்டார் அவர். அப்போ வேடம் தான் அம்பு குத்தி சாவசார் சொல்லிட்டு வேடம் மேலே மன்னர்கிட்ட போகுது, பிரச்சனை போகுது. மன்னர் ஒரு ஜெயிலில் பிடிச்சி போட்டாங்க. உடனே வேடத்தோட நான் கொள்ளலைங்க அரசே, நான் சாவடிக்கல, நான் இந்த உயிர் நான் பண்ணல, இப்படி நடந்தது தெரியலன்ற. உடனே அரசர் நைட்டு இரவு உட்காந்துங்கிறாரு. உட்காந்துருக்கும் ஒரு அசர் கேட்குது, சொல்லுது மன்னர்கிட்ட, மன்னா நீங்கள் நாளைக்கு ஒரு கல்யாணம் நடக்கும் போது அந்த கல்யாணத்துக்கு நீங்கள் பாரு, நடந்தது என்ன நமக்கு புரியும். மன்னர் கல்யாணத்துக்கு போகிறார். மறுநாள் போகும்போது அவர் கண்ணுக்கு தெரியாமல் ஒரு யமன் கொஞ்சம் பேசிக்கிறாங்க. குருவன் கண்ணுக்கு தெரியல, யமன் பேசிக்குது. கல்யாணம் மாப்பிள்ளை பொண்ணு வருகிறாங்க. அது சொல்லுது, இந்த மாப்பிள்ளையை நீங்கள் சாவடிக்கணும், இன்றைக்கி அவர் உயிர் போகிற நாளாயிடுது, எப்படி சாவடிக்கிறது சொல்லிட்டு யமன் தூதர்கள் 2 பேரும் பேசிக்கிறாங்க. ஆமாம், நேற்று தான் சாவடிச்சுங்க, மரத்தில் காற்று அடிச்சு அம்பு ஊற்று அவர் சாவடிச்சுங்க, அது மாதிரி தட்டு தெரியும்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணுறாங்க. ஒரு மாடு விழுகுது, அந்த மாட்டை ஓட்டி மாடு விட்டு சாப்பிடுற மாரி கதையை மாற்றிடுவோம், அப்படியே நம்ம படிக்கலாம் போகும்னு சொல்லிட்டு சொல்லும்போது ராஜா கேட்டுக்கிறாரு. அந்த கல்யாணத்தில் கேட்கும்போது அதேமாரி மாடு கல்யாணம் அப்படியே சாப்பிட்டு போகுது. அப்போ தான் உணர்றாரு, ஓ நான் தவறான தீர்ப்பு கொடுத்துட்டுவேன், உண்மை யமன் அவர் மேலே படிக்கலாமல் இப்படி நடந்துருப்பாரு. பொதுவாக ஒரு ஆக்ஷன் நடக்கிறதோ ஒரு இது நடக்கிறதோ நம்மளும் புழு தறிக்க விட்டாலும் நம்ம செத்துருவோம். அப்போ பழி யமன் போவார், யாரோ செஞ்ச மாரி போயிடும். நம்ம பழி அவங்களால செத்த மாரி ஆகிடும். அதுதான், வேறு கிடையாது. அது பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ண, லைக் பண்ணுங்கள். வணக்கம்.